ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் கிறிஸ்டல் கிச்சன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு அன்பார்ந்த ரிக்வெஸ்ட், மறக்காமல் வினோஸ் கிறிஸ்டல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 3 கப் அரிசி மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு, 1/2 கப் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம். உங்களுக்கு சீரகம் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா ஓமம் சேர்த்து கூட நீங்கள் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் பட்டரை லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு உருக்கிட்டு அதுக்கப்புறமா மாவோடு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும், ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா கைகளால் எல்லா இடங்களையும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிடிக்க வரணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவை 2ஆக பிரிச்சிடலாம். ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டார் வச்சு எடுத்திருக்கேன். ஆயில் தடவிக்கோங்க, அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். ஓவல் ஷேப்பில் ரெடி பண்ண மாவை சேர்த்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சா கருத்துரும். கொஞ்சமாக மாவு பிழிஞ்சுக்கோங்க. லைட்டாக பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இப்போ 2 சைடுமே நல்லா பபிள்ஸ் அடங்கிருச்சு. இப்போ ஆயிலிருந்து எடுத்துடலாம். மாவை இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். திருப்பி விடும்போது கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் லைட்டாக கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அடிக்கடி திருப்பி விடுங்க. இப்போ நல்லா பபிள்ஸ் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஆயிலிருந்து எடுத்துடலாம். சுவையான மொறுமொறுன்னு பட்டர் முறுக்கு ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட அபிப்பிராயத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வினோஸ் கிறிஸ்டல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.